மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்தான் கல்வி அமைச்சராக இருக்கிறார். அவருடைய மகன் அமெரிக்காவில் படிக்கிறாருங்க. நம்முடைய ஒன்றிய அமைச்சர் பாஜக தலைவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டில் படித்துக் கொண்டிருக்கின்றன. இவ்வாறு இவர்கள் படித்துக் கொண்டிருக்கும் போது இந்த ஒன்றிய அமைச்சர்களுக்கு நீட் தேர்வு பேப்பர் கசிந்தால் என்ன, கசியாவிட்டால் என்ன, இந்த சிபிஎஸ்சியில் நடக்கக்கூடிய மோசடி பற்றியோ அல்லது என்சிஆர்டி அந்த அமைப்பில் இந்த ஒன்றிய அரசு அதனுடைய வரலாறுகளை திருத்தி எழுதுவது பற்றியோ இவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை. சிம்பிளாக கேன்சல் பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிற செய்தி இன்றைக்கு எவ்வளவு தூரம் ஒரு பாதிக்கக்கூடிய செய்தி. காரணம் இவர்களுடைய குழந்தைகள் அனைவரும் வெளிநாட்டில் படிக்கிறார்கள். தன்னுடைய நாட்டை சேர்ந்த ஒரு தகுதியான இளம்பெண் போட்டியில ஆண்கள் கூட அதை விட தாண்டி இளம்பெண் வர்றதே இல்லை. பெண்கள் ஒரு பெண் வருதுன்னு சொன்னா தனக்கு பிடிக்கவில்லைங்கிற காரணத்துக்காக இப்படி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு 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 விளையாட்டு அமைப்பு எங்காவது உலகத்துல உண்டா? நம்ம நாட்டில் தாங்க பார்க்க முடியும். இந்த வெக்கங்கெட்ட அமைப்பு. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம், கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். ரூஸ்டர் செய்திகளுக்காக நண்பர்களே, இன்றைக்கு முதல் செய்தியாக நாம் பேசவிருப்பது, கர்நாடக அரசு காவிரியில் குறுக்கே மேகதாது அணையை கட்டுவதற்காக பல்வேறு முஸ்தீப்புகளை தொடர்ந்து எடுத்துட்டு வருது. இப்போ அதில் சமீபத்தில் அதற்கான பூமி பூஜை மற்ற விஷயங்கள்லாம் அது போடுவதை நோக்கி அது நடவடிக்கைகள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. உச்சநீதிமன்றத்தில் கூட அதை எதிர்த்து தமிழ்நாடு சார்பாக அதை ரிவ்யூ பெட்டிஷன் போட்டாங்க. அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இந்த நிலைமையில் அது கெட்டியாச்சுன்னு சொன்னால் காவிரி ஆற்றினுடைய எல்லா இடங்கள்லையும் மிகப்பெரிய அளவிற்கு பாசனம் அதிகமாக பாதிக்கப்படும். அதாவது நீங்கள் இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா டெல்டா பகுதிகளெல்லாம் நீங்கள் விவசாயமே பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு மோசமான நிலைமை ஏற்பட்டுரும். அதனால் இதை எதிர்த்து இடதுசாரி கட்சிகள் சிபிஐ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட்டு, சிபிஎம், சிபிஐ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, சிபிஎம்எல் லிபரேஷன் கட்சி போன்ற 3 இடதுசாரி கட்சிகளும் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நேற்று நடத்தி இருக்கிறார்கள் தஞ்சையில். அது மிக மிக ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு என்ன சொல்றதுக்கு நெல்களஞ்சியம்னு பார்க்கக்கூடிய ஒரு இடத்த அந்த மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த இருக்கிறதுனால தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் நாம் கவலைப்பட்டாக வேண்டும். புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற அரசு கூடுதலான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று தான் நம்முடைய விருப்பம். இந்த கவின்ங்கிற ஒரு இளைஞர் திருநெல்வேலி மாவட்டத்தில், பழைய திருநெல்வேலி மாவட்டம், அந்த ஆறுமங்கலம் பகுதியை சேர்ந்தவர். அவர் ஜங்ஷனில் வச்சு அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. அவர் பேர் இப்போதைய தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது, பழைய திருநெல்வேலி மாவட்டம். அவர் ஒரு என்ஜினியர், சாஃப்ட்வேர் என்ஜினியர். பேர் கவின் செல்வ கணேஷ், முழு பேர். அவர் ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு பெண்ணை காதலிச்சிருக்கிறாரு. அதுக்காக அவங்க அப்பா, அம்மா, பிரதர் இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பையனை திட்டமிட்டே கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஆணவ கொலை. கடந்த ஆண்டு ஜூலை 27ஆம் தேதி நம்ம பாளையங்கோட்டை கேசிடி நகர்னு சொல்லக்கூடிய அந்த நகரில் இன்றைக்கு அந்த சந்தேகத்தினுடைய பேரில் அந்த பெண்ணை உடைய பிரதர் சுர்ஜித்துங்கிறவர் கைது செய்யப்பட்டு குண்டா சட்டத்தில் போட்டாங்க. அவங்க அப்பாவை சரவணன், அவர் ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், அவரையும் கைது பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மா, அந்த அம்மாவை கைது பண்ணுவதற்காக எஃப்ஐஆரில் போட்டிருக்கிறாங்க. அவங்கள கைதே பண்ணலை. கிட்டத்தட்ட இப்போ எவ்வளோ நாளாச்சு பாருங்கள், 10 மாதம் ஆயிடுச்சு. இதற்கு கைது பண்ண கோரி
பல்வேறு அமைப்புகள், இடதுசாரி அமைப்புகள், சுதந்திரமான அமைப்புகள், மக்கள் திரள்கள்லாம் போராட்டம் நடத்துனாங்க. அந்த போராட்டம் நடத்தியும் அவர்கள் கைது செய்யாத நிலையில, இன்றைக்கு ஆட்சி மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில, சுஜித்துடைய தாயார் கிருஷ்ணகுமாரி அப்படிங்கிறவங்க, அந்த அம்மா கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இவ்வளவு நாள் கைது செய்யப்படல. எனவே இது ஆட்சி மாற்றத்திற்கு பின்னால் நடந்த நடவடிக்கையாக நாம் பார்க்கிறோம். எனவே கைது செய்தால் மட்டும் போதாது. இவர்களை குற்றவாளிகளாக இருக்கக்கூடிய இந்த சுர்ஜித், அவங்க தகப்பனார், தாய் இந்த 3 பேரையும் இன்னும் கூடுதலாக யார் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது அந்த எஃப்ஐஆர்ல. அவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லோரையும் இந்த வழக்கை சிறப்பாக நடத்தி அவர்கள் அனைவருக்கும் கடுமையான தண்டனையை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சிவில் சமூகங்கள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும். இன்னொரு செய்தி பாருங்க, மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவருடைய மகன் எங்க படிக்காரு தெரியுமா? நம்முடைய ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தான். அவர் தான் கல்வி அமைச்சராக இருக்கிறார். அவருடைய மகன் அமெரிக்காவில் படிக்கிறாருங்க. அதுபோல நம்முடைய நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அவங்களுடைய மகனும் இன்றைக்கு அமெரிக்காவில் படிக்கிறாங்க. ஜோதிராஜ் சிந்தியா அவர்களுடைய பிள்ளையும் அமெரிக்காவில் படிக்கிறாங்க. அதுபோல பியூஷ் கோயல், இந்த வாணிப அமைச்சர், அவங்களுடைய மகன் சிங்கப்பூரிலும், அனுராக் தாக்கூருடைய மகன் கனடாவிலையும் படிக்கிறாங்க. இப்படியாக இந்த பிள்ளைகள் எல்லாருமே வெளிநாட்டில் படிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம வெளியுறவு துறை அமைச்சர் ஜெய்சங்கருடைய மகன் பிரிட்டனில் படிக்கிறாங்க. ஸ்மிருதி இரானியுடைய மகன் பிரிட்டனில் படிக்கிறாங்க. நிஷிகாந்த் துபேயினுடைய மகன் ஸ்காட்லாண்டில் படிக்கிறாரு. இப்படியாக நம்முடைய ஒன்றிய அமைச்சர், பாஜக தலைவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டில் படித்து கொண்டிருக்கின்றன. இவ்வாறு இவர்கள் படித்து கொண்டிருக்கும் போது இந்த ஒன்றிய அமைச்சர்களுக்கு நீட் தேர்வு பேப்பர் கசிந்தால் என்ன, கசியாவிட்டால் என்ன, அவர்கள் இந்த சிபிஎஸ்சியில நடக்கக்கூடிய மோசடி பற்றியோ அல்லது என்சிஆர்டி, நேஷனல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் சொல்றாங்களே, அந்த புத்தகங்கள்லாம் போட்டுடுறாங்களே, அந்த அமைப்பில் இந்த ஒன்றிய அரசு அதனுடைய வரலாறுகளை திருத்தி எழுதுவது பற்றியோ இவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை. அதுபோல நம்ம வீட்டு குழந்தைகள் ட்ரெயின்லேயும் பஸ்லேயும் ஏறி எத்தனை 4-5 ஆண்டுகளாக இந்த நீட்டு தேர்வுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைத்து அவங்களுடைய பெற்றோர்கள் நம்ம எல்லாம் எவ்வளவு பணம் செலவழித்து ஒரு எமோஷனலாக அதற்காக எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது சிம்பிளாக கேன்சல் பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிற செய்தி இன்றைக்கு எவ்வளவு தூரம் ஒரு பாதிக்கக்கூடிய செய்தி. இவர்களை பாதிக்கவில்லை. காரணம் இவர்களுடைய குழந்தைகள் அனைவரும் வெளிநாட்டில் படிக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய செய்தி. இவர்கள் கவலைப்படுவதற்கான தேவையில்லை, இவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். அனைத்தையும் இந்தியாவில் செய்வோம். அடுத்த செய்தி, இந்த செய்தி பாருங்க, ஒரு வெட்கக்கேடான செய்தி. நம்ம நாட்டிற்கு மிகுந்த பெருமை தரக்கூடிய வீராங்கனைகள், வீரர்கள், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்லேயோ ஏஷியன் கேம்ஸ்லேயோ போனி அவங்க விளையாடும் போது நம்ம நாட்டுடைய கொடி அந்த அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு சொல்லிட்டு மேலே ஏறி நம்முடைய நேஷனல் ஆந்தம் பாடும் பொழுது எவ்வளவு பெருமையாக இருக்கும் தெரியுமா? நம்ம பார்க்கக்கூடியவர்களுக்கு தொலைக்காட்சியில் அப்படி புல்லரிக்கும். அதற்கு அவர்கள் எத்தனை ஆண்டு காலம் அந்த வீரர்களும் வீராங்கனைகளும் பயிற்சி எடுக்க வேண்டும். இப்படி இந்த சூழ்நிலையில் ஒரு கதையை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். 2023ஆம் வருஷம் நம்முடைய இந்திய மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஆளானது உங்களுக்கு நினைவிருக்கும்னு நினைக்கிறேன். அப்பதான் 2020-21 விவசாயிகள் போராட்டம் முடிந்த அந்த கையோட இது நடக்கு. இந்த பாலியல் துன்புறுத்தல் இதை முன்வைத்து அந்த வீராங்கனைகள்லாம் மிகப்பெரிய அளவிற்கு டெல்லியில போராட்டம் நடத்துறாங்க. அந்த யாரு அதை செய்யறான்னா, அதாவது ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய பிரிஜ் பூஷன் சரண் சிங், அவர் பிஜேபியினுடைய எம்பியாக இருந்தார். ரொம்ப செல்வாக்குள்ளவர், ஒரு இனத்திற்கு மிகப்பெரிய அதுல செல்வாக்குள்ளவர். அதனால அவர் மேல எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. டெல்லியில் உள்ள மக்கள் எல்லோரும், இந்தியாவில் உள்ள செலிபிரிட்டிஸ் எல்லாரும் அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க. அவர் மேல நடவடிக்கை எடுக்கல. 3 தடவை அந்த பெண்மணி ஒலிம்பிக்கு போயிட்டு வந்திருக்காங்க. இந்த போராட்டத்தில்
இது யாரு அதுல முக்கியமான பெண்மணின்னு அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். அவங்க பேரு வினோஷ் போகத். கூட அந்த போராட்டத்தில் ஈடுபட்டது சசி மாலிக். அந்த ரெண்டு பேர் இந்த வீராங்கனைகள்லாம் இவங்க ஏகப்பட்ட விருது வாங்கியிருக்கிறாங்க. மீண்டும் 2026 ஏசியன் கேம்ஸ் நடக்க போகுது. அந்த ஏசிய போட்டிக்காக இவர்கள் அதாவது ஆயத்த வேலையெல்லாம் செய்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி செய்துகிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த பெண் கலந்து கொள்ளக்கூடாது, வினேஷ் போகத்துக்கிறவங்க கலந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா முடிவெடுத்திருக்கிறது. ஏன்னா இந்த பழைய பகை இருக்கு பார்த்தீங்களா, பாலியல் துன்புறுத்தல்னு சொல்லிட்டாங்கல்ல, அந்த பகை இருக்குன்னு தானே, அதுக்காக பழிதீர்க்கிறாங்களாம். எனவே அந்த பெண் வீராங்கனை என்ன செஞ்சாங்க, அந்த பெண்ணு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க. டெல்லி உயர்நீதிமன்றம் நீ செய்கிறது தப்பு, யாது ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா ரெஸ்லிங்க அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க, ஒரு பெண் நம்ம பெரிய அளவுக்கு போகிறாங்கன்னு சொன்னால் அவங்கள அலோவ் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓகே பண்ணிட்டாங்க. விடுவாங்களா நம்ம ஆட்கள்? எவ்வளவு வெஞ்சன்ஸ், ஒரு வைராக்கியம் இருக்கணும். என்ன செஞ்சாங்க, மீண்டும் உச்ச நீதிமன்றத்தில் இந்த பெண் பிள்ளை போகக்கூடாது, கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அவர்கள் ஒரு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. நேற்று உச்ச நீதிமன்றம் மீண்டும் இந்த ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவினுடைய மூஞ்சியில சப்புன்னு அரைஞ்ச மாதிரி நேற்று உச்ச நீதிமன்றம் அந்த வீராங்கனையை, அந்த இளம்பெண்ணை நீங்க கலந்துடுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்குங்கிற போது, தன்னுடைய நாட்டை சேர்ந்த ஒரு தகுதியான இளம்பெண் போட்டியில ஆண்கள் கூட அதை விட தாண்டி இளம்பெண் வர்றதே இல்லை. பெண்கள் அது ஒரு பெண் வருதுன்னு சொன்னா தனக்கு பிடிக்கவில்லைங்கிற காரணத்துக்காக இப்படி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு 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 விளையாட்டு அமைப்பு எங்காவது உலகத்துல உண்டா? நம்ம நாட்டில் தாங்க பார்க்க முடியும். இந்த வெக்கங்கட்ட அமைப்பு, இப்படிப்பட்ட இந்த ஒரு அமைப்பு இந்தியாவில் இருக்கிறது. இதை விட கேவலம் வேற ஏதாவது உண்டா நண்பர்களே? யோசிச்சு பாருங்க. இன்னொரு செய்தி, கிரிக்கெட்டுக்கு மட்டும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரும் சொல்லல. 1983 இந்தியா முதல்ல உலகக்கோப்பை கிரிக்கெட்டை கைப்பற்றினாத அந்த நேரத்தில் உள்ள அந்த அணியினுடைய கேப்டன் கபில் தேவ் அவர்கள் நேற்று சென்னைக்கு வந்திருந்தாங்க. அப்போ ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் அவங்க பேசும் பொழுது இது அதீதமாக இந்த கிரிக்கெட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, பிற விளையாட்டுகளுக்கும் கொடுக்கப்பட வேண்டும்னு சொல்றாரு. இதுதான் நம்ம ரொம்ப காலமா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த கிரிக்கெட் விளையாட்டை சேர்ந்தவரே, அவரு தோல்வி அடைஞ்சவர் சொன்னா கூட பரவாயில்ல, கோப்பையை தட்டியவர் முதலாக அவர் சொல்றாருங்கும் பொழுது அது மிக மரியாதைக்குரிய கருத்து. கிரிக்கெட் என்பது மேல்தட்டு வர்க்கம் விளையாடக்கூடிய, உயர்ந்த வகுப்பினர் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த விளையாட்டுக்கான ஊக்குவிப்பு, அரசாங்கம் நிதி உதவி செய்யக்கூடிய இந்த ஆதரவாளர்கள், நிதி உதவியாளர்கள், இவர்கள் அனைவரும் ஃபுட்பால் போல, ஹாக்கி போல எல்லா மற்ற இந்தியாவில் உள்ள பல்வேறு விளையாட்டு துறையில் உள்ளவங்களுக்கும் நம்ம உதவி செய்யணும். அந்த நம்முடைய புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அரசாங்கம் உதவி செய்யணும்னு கேட்டுக்கொண்டு இத்துடன் இந்த செய்தியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.